LHS = RHS. நல்ல எண்ணங்கள் வச்சுக்கிறேன்ற பேரில் தேவையில்லாததையும் கூட சேர்த்து வச்சுட்ருக்குறோம். அதனால நம்ம RHSல தேவையில்லாமல் நிறையா ஆட் ஆகிட்டே போகுது. ஹாய் ஆல், திஸ் இஸ் வாசுகி சங்கர். நான் MSc MPhil ஃபிசிக்ஸ் படிச்சிருக்கேன். அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒரு 4 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். எனக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் நான் வீட்டில் தான் இருக்கேன். இப்போது எனக்கு 2 குழந்தை இருக்குது. எனக்கு மேரேஜ் ஆகி அந்த ஃபஸ்ட்டு 1 இயரில் பார்த்திங்கன்னா நிறைய இஷ்யூஸ் வந்தது, ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ். ஸோ அது எல்லாத்தையும் சால்வ் பண்ணுறதுக்கு நான் சொல்யூஷனை தேடிக்கிட்டே இருந்தேன். நான் எப்போவுமே எனக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் அப்படிங்கிறதுல ரொம்ப நம்பிக்கை இருந்தது. ஸோ என் லைஃப் இப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல நான் ரொம்ப தெளிவாக இருந்தேன். ஸோ அதுக்காக ஆன்சரை நான் தேட ஆரம்பித்தேன். அப்போ தான் என் கண்ணில் லா ஆஃப் அட்ராக்ஷன் பட்டுச்சு. ஸோ அப்போது பார்த்திங்கன்னா இனிஷியலாக நினைக்கிறதெல்லாம் இம்மீடியட்டாக நடந்துகிட்டே இருந்தது. நான் லாஸ்ட் வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன், எனக்கு நோட்டு வேணும்னு கேட்ட உடனே அது கிடச்சிது, பணம் வேணும்னா கிடைக்கும், என்ன கேட்டாலும் இம்மீடியட்டாக நடந்துகிட்டே இருந்தது. அட் த சேம் டைம் எனக்கு இருந்த இஷ்யூ சால்வ் ஆகலை. அந்த இஷ்யூ இன்னும் பெருசாகிடுச்சு நான் லா ஆஃப் அட்ராக்ஷன் ஃபாலோ பண்ணதுக்கப்புறம். அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது, இதை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் ஃபாலோ பண்ணணும். ரேண்டமாக எதையாவது பண்ணால் அது மொத்தத்தையும் குழப்பி விட்டுரும். எகெயின் நான் மறுபடியும் சர்ச் பண்ண ஆரம்பித்தேன். மீன் டைம்லேயே பார்த்திங்கன்னா என்னோடய ஹெல்த்தும் சரியாக இல்லை. ஸோ எனக்கு ஹெல்த் இஷ்யூவும் இருந்தது, ரிலேஷன்ஷிப்லேயும் பிரச்சனை இருந்தது. நான் லா ஆஃப் அட்ராக்ஷனை யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். யூஸ் பண்ணி டெய்லியும் கிராட்டிடியூட் எழுத ஆரம்பித்தேன், வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணேன். இதையெல்லாம் பண்ணி என்னோடய இஷ்யூஸ் எல்லாத்தையுமே நான் சால்வ் பண்ணேன். என் லைஃப் ரொம்ப ஸ்மூத்தாக மாறிடுச்சு. அப்புறம் ஏமா சேனல் ஸ்டார்ட் பண்ணேன்னு கேட்குறீங்க. இப்போ நம்ம யாருக்கிட்டையாவது பேசணுன்னா என்ன, எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்ட உடனே ஒரு லிஸ்ட் ஆஃப் இது சொல்லுவாங்க. கேட்டால் நமக்கே தெரியும் அது எல்லாமே கம்ப்ளைண்ட்டாக தான் இருக்கும். ஸோ நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறோன்னா நம்மக்கிட்ட இருக்கிற விஷயங்களை கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்ருக்கோம். லா ஆஃப் அட்ராக்ஷன் என்ன சொல்லுதுன்னா நம்மக்கிட்ட இருக்கிற விஷயங்களுக்கு நன்றி சொல்லணும். எப்போ எல்லாருமே பண்ணுற ஒரு பெரிய மிஸ்டேக் என்னென்னா நம்மக்கிட்ட இருக்கிற விஷயத்துக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்ருப்போம். ஸோ ஒரு ஜாப் இருக்கும், அந்த ஜாபில் என்ன டிஸ்கம்ஃபர்ட்ஸ் இருக்கோ அதைத்தான் ஒரு பெரிய விஷயமா எடுத்து பேசுமே ஒழிஞ்சு, அந்த ஜாபுக்கு போகிறதுனால நமக்கு ஒரு மணி வருது, ஸோ அதுக்கு கிரேட்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு மந்த்-எண்டில் தான் ஞாபகம் வரும். அதான் கிட்ஸு இல்லை, நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அந்த விஷயங்கள்லாம் என்னெல்லாம் டிஸ்கம்ஃபர்ட்ஸ் ஃபேஸ் பண்ணுறோமோ அதையெல்லாம் நம்ம பெரிய விஷயமாக பேசிகிட்ருப்போம். ஆக்சுவலி நம்மக்கிட்ட இருக்கிற எல்லாமே மற்ற எல்லார்கிட்டையுமே இருக்கிறதில்ல. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற விஷயங்களுக்கு நன்றி சொல்லும்போது மட்டும்தான் நம்ம வாழ்க்கை ரொம்ப அழகாகும். பிரபஞ்சம் அதுக்கான வாய்ப்புகளை நமக்கு உருவாக்கி கொடுக்கும். நான் இதில் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கேன், அதையும் சொல்கிறேன். எதையெல்லாம் சரியாக பண்ணேன் அதையும் சொல்கிறேன். என்ன கேட்டால் லா ஆஃப் அட்ராக்ஷனுங்கிறத ஒரு ஃபார்முலான்னு தான் சொல்லுவேன். இதில் LHS = RHS. நீங்கள் நல்ல எண்ணங்களை வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல RHS கிடைக்கும். இப்போ இதில் நம்ம எல்லோரும் என்ன தப்பு பண்ணுவோன்னா நல்ல எண்ணங்கள் வச்சுக்கிறேன்ற பேரில் தேவையில்லாததையும் கூட சேர்த்து வச்சுட்ருக்குறோம். அதனால நம்ம RHSல தேவையில்லாமல் நிறையா ஆட் ஆகிட்டே போகுது. இங்கே நமக்குள்ளே விதைக்கிற எண்ணங்கள் சரியாக இருக்கும்போது நம்ம வாழ்க்கையும் சரியாயிடும். ஸோ குட் தாட்ஸ் = பியூட்டிஃபுல் லைஃப். லா ஆஃப் அட்ராக்ஷன் என்ன சொல்லுதுன்னா நம்மக்கிட்ட இருக்கிற விஷயங்களுக்கு நன்றி சொல்லணும். எப்போ நம்ம நன்றி சொல்ல ஆரம்பிக்கிறோமோ அப்போ தான் எல்லாமே சால்வ் ஆக ஆரம்பிக்குது. இது போகவும் இதில் நிறைய டெக்னிக்ஸ், மெத்தட்ஸ் எல்லாமே இருக்குது. எல்லாராலையும் ஒரு ஹாப்பியான லைஃப்பை வாழ முடியும். அதுக்கான சொல்யூஷன் இதில் இருக்குது. நம்ம இதை ரொம்ப சரியாக ஃபாலோ பண்ணுறப்ப தெரிஞ்ச இந்த நல்ல விஷயத்த எல்லாரும் தெரிஞ்சுக்கணுங்கிற பர்பஸில் தான் இதை ஸ்டார்ட் பண்ணேன். நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன் தான் ஊர்பட்ட சேனல் இருக்கே, நீ வேறு எதுக்குமா ஸ்டார்ட் பண்ணேன்னு கேட்குறீங்களா? அதாவது ஒருத்தவங்க சொல்கிறது எல்லாருக்குமே புரிகிறதில்ல. நான் எனக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா என்னோடய கோச் சொல்லுவார், லைஃப் இஸ் ஈஸி. லைஃப் இஸ் ஈஸி. நான் சொல்கிறேன் லைஃப் இஸ் பியூட்டிஃபுல். நம்மளோட எண்ணங்கள் ரொம்ப அழகாக இருக்கும்போது நம்மளோட வாழ்க்கையும் ரொம்ப அழகாக ஆரம்பிச்சிடும். என் வாழ்க்கையில் உணர்ந்து ஸோ உங்களுக்கு ஈர்ப்பு விதி சம்மந்தமாக ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. வேறு ஏதாவது கன்ஃபியூஷன்ஸ் இருந்தால் என்னோடய மெயில் ஐடி கொடுத்துருக்கேன், அதில் நீங்கள் அனுப்புங்க.
நீங்கள் என்ன டவுட் கேட்டாலும் ஐ வில் கிளாரிஃபை யூ. நான் உங்ககிட்ட கேட்குறது ஒரு ரெக்வெஸ்ட் தான். ஸோ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். மாதிரி கண்டென்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு புரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். தெரிஞ்சவங்க தான் கமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது ஒரு கிளாஸ் எடுத்தோன்னா பசங்க ஆப்போசிட்டில் உட்காந்து தலையாவது ஆட்டுவாங்க. பட் இது நான் தெரியாதவங்க சொன்னால் தான் ஓகே இது எல்லாருக்கும் புரியுது அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு வரும். ஸோ இது வரைக்கும் நீங்கள் எங்கேயுமே கமெண்ட் பண்ணாத ஒரு ஆளாக இருந்தால் இந்த வீடியோவில் ஒரே ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது ஒரு வீடியோவை பார்த்துட்டு நான் உங்களை கமெண்ட் பண்ண வைக்கிற ஸ்ட்ராட்டஜிக்காக சொல்லலை. ஐ ரியலி வாண்ட் டு நோ இது எல்லாருக்கும் புரியுதா. தேங்க்ஸ் ஃபார் லிசனிங் டு. தேங்க்யூ.